ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருக்குறள் தொடர்பான மேற்கோள்கள். மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறிவுரை திருக்குறள். பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை அப்படின்னு கூறியவர் இந்த கூற்று பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் பாரதிதாசன். திருக்குறளின் பெருமையை உணர்த்துவது திருவள்ளுவ மாலை. விக்டோரியா மகாராணியார் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. பாரதியார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. பாரதிதாசன். உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம். கால்டுவெல். நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்குதமிழ் நீடு வாழ்க என பாடியவர் கவியோகி சுத்தானந்த பாரதியார். உலகம் உருண்டை வடிவமானது என கூறிய முதல் குறள் திருவள்ளுவர். ஜியு போப் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார்? 42 ஆண்டுகள். எந்த நாட்டில் அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் உள்ள பாதுகாப்பு பெட்டகத்தில் இடம்பெற்றுள்ளது திருக்குறள்? உருசிய நாட்டில். இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது. திருக்குறள் எதனுடன் வைக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. விவிலியத்துடன். அப்படி இல்லைனா எந்த நாட்டு காட்சி சாலையில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்கலாம். இங்கிலாந்து நாட்டில். யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவரைப் போல் இளங்கோவடிகளைப் போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சியில்லை என புகழ்ந்தவர் பாரதியார். திருக்குறளை பற்றி கூறும்போது இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுட்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது என கூறியவர் ஆல்பர்ட் ஸ்வைட்சர். அணுவைத் துளைத்தேழ் கடலை புகட்டி குறுக தரித்த குறள் என பாடியவர் ஔவையார். கடுகை துளைத்து 7 கடல் புகுத்தி குறுக தரித்த குறள் என கூறியவர் இடைக்காடனார். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. அணுவை துளைத்தேழ் கடலை புகட்டி குறுக தரித்த குறள்னா ஔவையார். கடுகை துளைத்து 7 கடல் புகுத்தி குறுக தரித்த குறள்னா இடைக்காடனார். தினையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் என பாடியவர் கபிலர். நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதித் தொழுது எழுக ஓர்ந்து என பாடியவர் கவிமணி. இன்னா செய்தாருக்கும் என்னும் திருக்குறளை மொழிபெயர்த்த உருசிய அறிஞர் தால்சுதாய். உள்ளுதோறுள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என பாடியவர் மாங்குடி மருதனார். தமிழ்மொழி அழகான சித்திர வேலைப்பாடமைந்த வெள்ளித்தட்டு திருக்குறள். அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் தமிழ் என்னை ஈர்த்தது, குறளோ என்னை இழுத்தது என்று கூறியவர் டாக்டர் கிரவுல்.